கலகம் அதிகமாகிறது அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். பிலாத்துவுக்கு பொழுது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மனைவியினுடைய அழுத்தம் ஒரு பக்கம், ஜனங்களுடைய கூக்குரல் ஒரு பக்கம், என்ன செய்வதென்றே அவனுக்கு ஒரு தெரியாத சூழ்நிலை. பிலாத்து ஒன்றை அறிந்திருந்தான், இயேசு குற்றமற்றவர், உண்மையாய் அவர் நீதிமான், அவர் இந்த தண்டனைக்கு தகுதி இல்லாதவர் என்று அறிந்தும் ஆனாலும் கூட மக்களின் அழுத்தம், கலகம், பதவியின் பயம், கூட்டத்தின் சத்தம், இதனால் அவன் உண்மையை காக்க மறந்தான், நீதியை நிலைநிறுத்தவில்லை, பொறுப்பை தள்ளிவிட்டான். அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய மனசாட்சியை கழுவுறதுக்கு முயற்சி செய்து அவன் கை கழுவி அதிலே இருந்து வெளியே வருவதற்கு முயற்சி. பிலாத்து சொன்னான், இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன். ஆனால் உண்மை என்ன? தீர்ப்பு அவன் கையில் தான் இருந்தது, அதிகாரம் அவன் கையில் தான் இருந்தது, தீர்மானம் அவன் கையில் தான் இருந்தது. பொறுப்பை தள்ளிவிட்டால் பாவம் நீங்காது. மௌனம் கூட ஒரு தீர்ப்பு தான், நடுநிலை கூட ஒரு பாவ நிலைதான். உண்மையை அறிந்தும் செயல்படாது அவன் மறுத்தான். கூட்டத்தை பின்பற்றுவது என்பது மனசாட்சியை இழப்பதற்கு சமமாயிருக்கிறது. கை கழுவுகிறதுனாலே குற்றம் அவனை விட்டு நீங்காது. இருதயம் மாறினால்தான் வாழ்க்கை மாறும். நீதிக்காக நிற்பதுதான் உண்மையான விசுவாசம். பிலாத்து கைகளை கழுவலாம், ஆனால் மனசாட்சியை ஒரு நாளும் கழுவ முடியாது. பிலாத்து கைகளை கழுவலாம், ஆனால் மனசாட்சி ஒரு நாளும் கழுவ முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் எத்தனையோ இடங்களில் உண்மையை அறிந்தும் நானும் நீங்களும் மௌனமாக இருக்கிறோமா? இன்றைக்கு உண்மை எது என்று தெரிந்தும் நானும் நீங்களும் ஒரு கூட்டத்தை அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், இவரே இப்படி சொல்லிவிட்டார், ஒருவேளை இதை உண்மையா இருக்குமோ என்று சொல்லி நானும் நீங்களும் நியாயத்திற்கு கொடுத்து மற்றவர்களை நானும் நீங்களும் ஒரு குற்றவாளியாய் நியாயம் தீர்க்கிறோமா? இன்னைக்கு உங்களுடைய மனசாட்சிக்கும் என்னுடைய மனசாட்சிக்கும் கடவுள் உண்மையது பொய்யது என்று அவர் வெளிப்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறார். அன்றைக்கு ஒரு வெளிப்பாடு பிலாத்துவுக்கு வந்தது. அவனுடைய மனைவி அழகாய் சொல்லி அனுப்புகிறார், அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி. ஆனாலும் ஜனங்களுடைய கதையும் ஜனங்களுடைய கூக்குரலையும் கேட்ட பொழுது பிலாத்துவுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் தடுமாறினார். ஜனங்களுடைய சொற்களை கேட்டு அவன் இயேசுவை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தான். ஆனாலும் கூட உண்மை அவன் அறிந்தது. இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த பூமியில வாழுகிற நம்முடைய உறவுகளாயிருக்கலாம், நம்முடைய சகோதரங்களாயிருக்கலாம், யாராயிருந்தால் உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிறவர்கள் உண்மை எது பொய்யது என்பதில்லை நானும் நீங்களும் சரியான ஒரு தெளிவுள்ளவர்களாயிருக்கிறோம். உண்மை இது என்று நானும் நீங்களும் அறிந்திருந்தால் கடைசி வரைக்கும் நானும் நீங்களும் உண்மைக்காய் கடவுளுடைய சமூகத்தில் நின்று போராட வேண்டியது அவசியமாயிருக்கு. உண்மைக்காய் நானும் நீங்களும் நிற்கிறோமா? யார் உண்மைக்காய் இந்த உலகத்தில் நிற்கிறார்களோ, யார் இந்த உலகத்தில் உண்மைக்காக அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் பாவமற்ற கிறிஸ்துவனுடைய பரிசுத்தனுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். ஒருவேளை நாங்கள் நடுநிலையாய் நிற்க முயற்சிக்கிறோமா? இல்லாவிட்டால் உண்மையை அறிந்தும் நானும் நீங்களும் அதிலிருந்து அந்த உண்மையை விட்டு விலகி நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு நியாயம் தீர்ப்பு கிடைக்கும் வரைக்கும் உண்மை எது என்று அறிந்தும் நானும் நீங்களும் மௌனம் சாய்க்கிறோமா? இது மிகப்பெரிய தவறு. இது மிகப்பெரிய தவறு. குற்றமற்ற ஒரு மனிதன் தண்டனைக்கு குற்றமில்லாத ஒரு மனுஷரை அவமதிக்கிறதற்கு நானும் நீங்களும் ஒரு நாளும் அதற்கு துணை போகக்கூடாது. பிலாத்து செய்வதறியாது, என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் அவன் அந்த இடத்துல இருந்து கைகழுவி நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவன் விட்டு போய்விட்டான். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு நீதியை கண்டு ஒரு
உண்மையை கண்டும் இது உண்மை என்று அறிந்தும் நானும் நீங்களும் சில நேரங்களில் நமக்கு என்னத்துக்கு இந்த சோல், நமக்கு என்னத்துக்கு இந்த பிரச்சனை என்று நானும் நீங்களும் சில நேரங்களில் கை கழுவி விட்டு விடுகிறது போல நானும் நீங்களும் மௌனம் சாய்க்கிறோம். இந்த மௌனம் சுகமுட்டாய் நன்மையை உண்டு. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு நீதி எது என்று அறிந்தும் நீங்கள் மௌனம் சாய்க்கிறீர்களா? நீதி எது என்று தெரிந்தும் நீங்கள் அவற்றை நன்றாய் அறிந்து ஒரு மனிதனை நீங்கள் குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கிறீங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மையாகவே அதை குறித்து எந்த ஒரு காரியமும் தெரியாமல் இருந்தும் நீங்கள் போய் அதை குறித்து பேசி தர்க்கம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் இவர் இப்படித்தான், இவர் இப்படித்தான், இவள் இப்படித்தான், இவர்கள் இப்படித்தான் என்று நீங்கள் நியாயம் தீர்க்கிறீர்களா? நீங்கள் கூட்டத்தோடு சேர்ந்து ஒத்து போகிற ஒரு நபராயிருக்கிறீர்கள். பிளாத்துவை போல நீங்கள் கை கழுவுகிற ஒரு நபராய் நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் நீதிக்கு நிலைத்து நிற்க வேண்டும். என்னுடைய தெய்வம் அவர் நீதி உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர் நீதியை ஆடையாய் தரித்திருக்கிறார். அவருக்கு முன்பாய் நானும் நீங்களும் நீதியை நடப்பிக்க வேண்டியது அவசியம். இந்த உலகம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இந்த உலகம் போகிற போக்கு எதுவோ அதிலே கடந்து செல்லலாம். ஆனாலும் நானும் நீங்களும் நாம் தூக்குகிற சத்தியத்துக்கு முன்பாய், அந்த நீதிக்கு முன்பாய் நானும் நீங்களும் வாழ பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீதி எது என்று அறிந்தும் நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே மனிதருடைய கதையை கேட்டு எத்தனையோ மனிதருடைய வாழ்க்கையினுடைய கண்ணீருக்கு நீங்கள் ஒரு வேலை காரணமாயிருக்கலாம். அவருடைய மன உடைவுக்கு நானும் நீங்களும் காரணமாயிருக்கிறோம். நானும் நீங்களும் இந்த சிலுவையை தூக்கி நானும் நீங்களும் பயணம் செய்கிறனா நீதியை ஒருபோதும் நானும் நீங்களும் நம்முடைய கரத்தில் எடுக்கக்கூடாது. நீதி என்று எது என்று அறிந்திருந்தால் இந்த சிலுவையை தூக்கி சுமக்கிற நானும் நீங்களும் நீதி எது என்று அறிந்திருந்தால் அந்த நீதிக்கும் சத்தியத்துக்கும் கடைசி வரை உறுதியாய் நிலை நிற்க அந்த உறுதி உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.